இங்க ரீட்டான்ற பொண்ணு ஃப்ரைட் சிக்கன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அக்காவோட குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போறா. அதே டைம்ல ஒரு பெரிய ரவுடி ஒரு பொண்ணு கூட இருக்கலாம்னு ஒருத்தர் கால் பண்ணி வர சொல்றாங்க. அவங்களும் ஒரு அட்ரஸ் சொல்றாங்க. அது தேடி இவரும் கிளம்புறாரு. ஆக்சுவலா அந்த ரவுடியை போட்டுதல தான் வர சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. பாண்டிச்சேரியில ஒரு இடம் பிரச்சனை இல்லை. இந்த ரவுடியோட இன்னொரு ரவுடி சண்டை போட்டு இருப்பான். அதை பார்த்த இந்த ரவுடியோட பையன் அவனை போட்டு தள்ளி அவனோட தலையை கொண்டு போய் அவன் தம்பி கிட்ட வைக்கிறான். அதை பார்த்ததுமே அவன் உன்னோட அப்பனோட தலையை ஒரு நாள் முன்னாடி வைப்பேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருப்பான். அதனால தான் இந்த ரவுடியை போட்டு தள்ள ஆள் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். பட் இந்த ரவுடி நல்லா குடிச்சிட்டு அவன் சொன்ன அட்ரஸுக்கு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகாம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறான். அப்ப ஹீரோயினும் அவங்க அம்மாவும் கோவத்துல திட்டி வெளியே அனுப்புறாங்க. ஆனா இவன் போதையில துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். அவங்க அம்மா கோவத்துல அடிச்சுறாங்க. அவன் கீழே வந்து போய் இறந்து போறான். அப்பன்னு பார்த்து இவனை போட்டுல வெயிட் பண்ணவங்க கால் பண்றாங்க. தெரியாம அந்த கால் அட்டன் ஆயிடுது. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் வேற வழி இல்லாம இதை மறைச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க 2 பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. இப்ப 3 பொண்ணுங்களும் சேர்ந்து இதை மறைச்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாம இவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் கார் வாங்கி தர சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்போம். ஸோ நாளைக்கு ஒரு காரை வாங்கிட்டு இந்த பாடி அதில் போட்டுட்டு எடுத்துட்டு போய் காரில் போட்டுட்டு இந்த காரை மட்டும் அந்த மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த ரவுடி அவங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணிட்டோம். ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே 10 மணிக்கு நம்ம பாடியை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்பன்னு பார்த்து இந்த ரவுடியை போட சொன்ன இன்னொரு ரவுடி கிட்ட கால் பண்ணி 5 கோடி ரூபாய் டீல் பேசுறாங்க. பட் இந்த விஷயம் கூட இருக்க 3 பேருக்கு கால் ரெக்கார்ட் மூலியமா கேட்டுட்டு இருப்பானுங்க. ஸோ எனக்கு 3 பேருக்கு சேர்த்து 10 லட்சத்தை கொடுத்துட்டு நீ ஏமாத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனையே போட்டுறானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த ரவுடியை கூட்டிட்டு வந்த புரோக்கரும் அவங்களுக்கு தெரியாம அங்க வந்து ஓடிடுறான். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் முடியறவரை வெயிட் பண்றதுக்காக குடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த டைம்ல போலீஸ்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இப்படியே காலையில ஆயிடுது. ஆனா அந்த ரவுடி வரலன்னு சொல்லிட்டு அந்த ரவுடியோட பையன் தேட ஆரம்பிச்சுறா. அப்பன்னு பார்த்து இறந்து போன ரவுடி காரை விட்டுட்டு போயிருப்பான். அந்த காரை திருடி ஹீரோயின் கிட்டே வித்துறாங்க. ஆனா அந்த கார்ல ஒரு போன் இருக்கும். அந்த போன் மூலியமா இறந்து போன ரவுடியோட பையன் கண்டுபிடிச்சு இவங்க 2 பேரும் விசாரிக்கிறான். அப்பதான் காரை திருடின விஷயமோ இந்த போன் எடுத்த விஷயமோ இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இந்த போலீஸுக்கு ஏற்கனவே ஹீரோயின் ஒரு சின்ன ப்ராப்ளத்துல சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஹீரோனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறான். அதே டைம்ல இந்த பொண்ணு அந்த பாடியை தூக்கி கார்ல போட்டுட்டு இந்த காட்டு வழியா போறோம்னு சொல்லிட்டு ரெடி ஆவறா. இந்த ரவுடியை போட சொன்னா இன்னொரு ரவுடியுமோ தேடி அதே இடத்துக்கு வரா. சோ இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ண போறாங்க.